Good evening, students. Next exercise 3.5 seventh question. Prove that 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree etc. into 1 plus tan 44 degree is multiple of 4 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்தோம் அப்படின்னம்னாக்க இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் லாஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ அது ரெண்டும் வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் டேன் 44 டிகிரி tan 44 டிகிரியை சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா சீக்வல் டு இது எப்படி பிரிக்கலாம்னாக்க 1 பிளஸ் tan 45 டிகிரி மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி 1 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ 1 பிளஸ் tan a பிளஸ் பி ஃபார்முலாவுக்கு இதை ரைட் பண்ணோம் அப்படின்னா a மைனஸ் பி ஃபார்முலாவுக்கு tan 45 டிகிரி மைனஸ் tan 1 டிகிரி by 1 plus tan 45 degree into tan 1 degree. So is equal to 1 plus tan 45 degree value 1 minus tan 1 degree by 1 plus tan 1 degree. So இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னாக்க 1 plus tan 1 degree is LCM. So இங்க வந்தோம்னா 1 plus tan 1 degree இங்க by 1 meaning இது அப்படிங்க cross multiply ஆயிடும். Then plus 1 minus tan 1 degree. So அப்போ இந்த tan 1 டிகிரிக்கு இந்த tan 1 டிகிரி கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து 2 by 1 plus tan 1 டிகிரி இங்கே வந்து 1 plus tan 44 டிகிரி அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ இந்த சைடு இருக்கிறதா இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 1 plus tan 1 டிகிரி into 1 plus tan 44 டிகிரி equal to 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ இதுல வந்து பார்த்தோம்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 2ன்றது வருது. அப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க சோ 1 plus tan 2 degree into 1 plus tan 33 degree equal to 2. So இதே மாதிரி similarly apply பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னோம்னாக்க so 1 plus tan so இந்த இடத்துல வந்து and so on அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் and so on ரைட் பண்றோம்னா 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree into etc into 1 plus tan 44 degree 1 plus tan 44 degree equal to so இப்போ இங்க வரும்போது நமக்கு இந்த 2 ன்னு வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டேர்ம்ஸா கன்சிடர் ஆகுது. இங்க வரும்போது up to 44 இங்க 1 டிகிரி ன்னு வருது. அடுத்து இங்க வரும்போது 44 ன்னு வரும்போது therefore 44 டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப அந்த 44 டேர்ம்ஸ்னாக்க இங்க நம்ம 2 டேர்ம்ஸா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படினாக்க அப்போ 2 into 2 into 2 into 2 into etc 22 times வந்து இருந்திருக்கும்.
so அப்போ இங்க வரும்போது 22 2 into 2 into 22 times ரைட் பண்ணும்போது so it is multiple of it is multiple of 4 it is multiple of 4 ஆல இது divisible ஆகக்கூடிய நம்பரா இருக்கும். That's all the 7th question answer. Next 8th question. 8th question, prove that tan pi by 4 plus theta minus tan pi by 4 minus theta, tan pi by 4 minus theta is equal to 2 tan theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண tan 2 tan 2 theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ இதல வந்தோம் அப்படினோம்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ tan pi by 4 plus theta minus tan pi by 4 minus theta is equal to, so இந்த tan pi by 4 plus theta வை a plus b tan a plus b alpha plus beta அப்படின்ற ஃபார்முலா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்க tan pi by 4 plus tan theta by 1 minus tan pi by 4 into tan theta minus tan pi by 4 minus tan theta by pi by 4 minus tan theta by 1 plus tan pi by 4 into tan theta அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆயிடும். சோ the next இப்போ equal to இந்த நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படினோம்னாக்க tan pi by 4 னுடைய வேல்யூ 1 plus tan theta by 1 minus tan theta minus 1 minus tan theta by 1 plus tan theta. So now taking the LCM, so இது ரெண்டே LCM எடுக்கும்போது so a plus b into a minus b அப்போ 1 minus tan square theta. So இதற்கு cross multiply பண்ணும்போது 1 plus tan theta whole squared plus minus 1 plus tan theta 1 minus tan theta whole squared. So இத a plus b whole squared க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a squared plus b squared plus 2ab then minus a squared plus b squared minus 2ab by 1 minus tan square theta. So இப்போ இந்த மைனஸ் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 1 plus tan square theta plus 2 tan theta minus 1 minus tan square theta plus 2 tan theta by 1 minus tan square theta. So the next இப்போ இந்த 1 க்கு இங்க உள்ள 1 கேன்சல் ஆயிடும். tan square theta கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 4 tan theta by 1 minus tan square theta. So இந்த 4 நம்ம 2 into tan theta 2 tan theta by 1 minus tan square theta அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். So 2 tan theta by 1 minus tan square theta is, so இந்த 2 அப்படியே வச்சுக்கிறோம். இதுக்குரிய ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க tan 2 theta hence proved. Next ninth question, so that cot 7 1/2 degree
degree is equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ இந்த காட்டை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா sin cos theta by cos 7 1/2 degree by sin 7 1/2 degree அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். சோ இப்போ இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறது நம்ம இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னா cos 7 2s are 14 14 plus 1 15/2 degree by sin 15/2 degree அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ இப்போ இது ரெண்டையும் நம்ம 2 cos theta ல நம்ம மல்டிப்ளை பண்ணி and டிவைட் பண்ணலாம். சோ 2 cos theta ல மல்டிப்ளை and டிவைட் பண்றோம். சோ இல்லனாக்க multiply numerator and denominator by 2 cos theta. ஏன்னா இதுக்கு டைரக்ட்டா எந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ண முடியாது. அதனால நம்ம இப்படி அப்ளை பண்றோம். சோ அப்ப இந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க சோ இங்க தீட்டாவுக்கு பதிலா நமக்கு என்ன இருக்குனா 15/2 அப்படின்றது இருக்கு. சோ அப்போ இங்க 15/2 டிகிரி அதுல நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னா so cot 7 power 1/2 degree is equal to cos 15/2 degree into 2 cos 15/2 degree by 2 cos 15/2 degree into sin 15/2 degree. So is equal to இந்த இதுக்கு வரும்போது 2 cos squared 15/2 degree by 2 cos theta sin theta வுக்கு 2 cos theta sin theta formula sin 2 theta sin 2 theta வுக்கு 15/2 degree 15/2 degree. So இப்போ இந்த 2 cos square theta வை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்க 1 plus cos 2 15/2 degree அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் by sin 2 into 15/2 degree. So இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா cancel ஆயிடுச்சு அப்படினாக்க 1 plus is equal to 1 plus cos 15 degree by sin 15 degree அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ இந்த cos 15 டிகிரிக்கு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ இந்த cos 15 டிகிரிக்கு வேல்யூ 1 plus root 3 plus 1 by 2 root 2 by sin 15 க்கு root 3 minus 1 by 2 root 2. So இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது மட்டும் நம்ம LCM எடுத்தோம்னா 2 root 2 plus root 3 plus 1 by 2 root 2 by root 3 minus 1 by 2 root 2. So இந்த 2 root 2 cancel ஆயிடுச்சு அப்படினாக்க 2 root 2 plus root 3 plus 1 by root 3 minus 1. So இதுக்கு இப்ப கான்ஜுகேட் எடுக்கலாம். கான்ஜுகேட் எடுத்தோம்னா root 3 plus 1 by root 3 plus 1. So இப்போ இத ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த root 3 எடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சோ அப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் அப்படினோம்னா சோ இங்க வரும்போது 2 root 6 is equal to 2 root 6 ஃபர்ஸ்ட் இதுக்கு மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்து செகண்ட் இத மல்டிப்ளை பண்ணா plus 3 root 3 into root 3 is 3. அடுத்தது plus root 3. அடுத்தது 1 எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது plus 2 root 2
2 root 2 அடுத்து plus root 3 அடுத்தது plus 1 by it is a squared minus b squared formula அப்போ root 3 whole squared minus 1 squared so is equal to 2 root 6 plus 4 plus root 3 next plus 2 root 2 so root 3 2 times 2 root 3 2 root 3 plus 2 root 2 by 3 minus 1 so is equal to so இப்போ இந்த 4 வந்து நம்ம root 2 அப்படினு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படினாக்க இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2 நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினாக்க root 6 plus 2 plus root 3 plus root 2 by 2 so இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும் இதை இப்ப ஆர்டரா வந்து ரைட் பண்ணும்போது root 2 plus root 3 plus 2 plus root 6 so is equal to இந்த 2 க்கு வந்து நம்ம root 4 னு சொல்லி ரைட் பண்ணலாம் அப்போ root 2 plus root 3 plus root 4 plus root 6 that's all the answer hence proved next 10th question prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta etc 1 plus secant 2 power n theta is equal to tan 2 power n theta into cot theta அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க சோ இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படினாக்க 1 plus secant 2 theta அப்படிங்கறத 1 plus secant அப்படிங்கறத cosனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்றது சோ அப்போ 1 plus 1 by cos 2 theta இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா cos 2 theta plus 1 by cos 2 theta அப்போ 1 plus cos 2 theta க்கு ஃபார்முலா 2 cos square theta by cos 2 theta அப்படின்றது வந்துரும் அடுத்து இங்க வந்தோம்னா 1 plus cos secant power 4 theta அப்போ 1 plus 1 by cos 2 square theta ரைட் பண்ணலாம் இல்லனா cos 4 theta ரைட் பண்ணலாம் சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இங்க இது பண்ணும்போது cos 4 theta plus 1 by cos 4 theta அப்ப இந்த cos 4 theta வை 2 squared cos 2 squared அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம் சோ அப்ப cos 2 squared theta cos 2 squared theta அப்ப இங்க வரும்போது cos 2 squared 1 plus cos 2 squared theta நாக்க 2 cos 2 squared theta by cos 2 squared theta அப்படின்றது வந்துரும் cos 2 squared theta இங்க வரும்போது cos 2 squared theta இதே மாதிரிமாவே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வரும்போது லாஸ்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 1 plus secant 2 power n theta அப்படின்றது இருக்கு அப்போ 1 plus secant 1 by 2 power n theta is equal to 2 power n theta plus 1 by cos 2 power n theta is equal to cos 2 power n theta by 2 n theta இந்த 2 க்கு வந்து நம்ம அப்படியே இந்த cos 2 cos squared 2 power n theta plus 1 அப்படிን minus 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணலாம் இந்த n 2 க்கு பதிலா நம்ம இத சேஞ்ச் பண்ண 2 இங்க கொண்டு வந்தோம் அப்படினாக்க चेंजेस ஆகும் அப்போ 2 power cos 2 power n minus 1 theta by cos 2 power n theta அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும் சோ அடுத்து வந்தோம்னாக்க இந்த இத அப்படியே நம்ம given termsக்கு அப்படியே மல்டிப்ளைல வரனால இது அப்படியே ஃபிராக்ஷன்ல மல்டிப்ளைல எழுதுறோம் ஃபர்ஸ்ட் இது 2 cos square 2 theta அடுத்து 2 cos square 2 cos 2 square theta or cos square 2 theta ன்னு ரைட் பண்ணலாம் அடுத்து பிளஸ் cos 2 cos square 2 n minus 1 theta by cos 2 theta cos 2 square theta அடுத்து cos 2 power n theta சோ இதுல எல்லாரும் n2 ன்றது காமனா வரனால எத்தனை டைம்ஸ்ன்றது தெரியல அப்போ n டைம்ஸ் சோ அப்ப இங்க வரும்போது 2 power n cos square theta into cos square 2 theta etc cos square 2 n theta by cos 2 power n theta சோ இப்போ இந்த 2 power n அப்படியே வச்சிரலாம்
ஸோ இங்கே வரும்போது காஸ் தீட்டா இதுல இருந்து எல்லாத்துலேயும் இருந்து ஒரு காஸ் தீட்டாவை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதில் காஸ் ஸ்கொயர்ல இருந்து காஸ் மட்டும் இருந்திருக்கும். அடுத்து இன்ட்டு இங்கே வரும்போது ஒரு காஸ் ஸ்கொயர்டு அப்படியே இருந்திருக்கும். தென் நெக்ஸ்ட் அடுத்தது வந்தோம் அப்படின்னம்னாக்க பை இந்த காஸ் 2 பவர் n தீட்டா அடுத்து அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரு கொஸ்டினும் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் படி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்க sin 2 பவர் n தீட்டா பை 2n sin தீட்டா. ஸோ இந்த 2nக்கு 2n வந்து கேன்சல் ஆயிடும், 2 பவர் nக்கு 2 பவர் n கேன்சல் ஆயிடும். அப்போ cos தீட்டா பை sin தீட்டா இஸ் cot தீட்டா. அடுத்தது sin பவர் 2n தீட்டா பை cos பவர் 2n தீட்டா இஸ் tan பவர் 2n தீட்டா. So hence proved. That's all the 10th question answer. Next 11th question. 11th question. Prove that 32 root 3 sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 equal to 3 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னாக்க இந்த 32 root 3 into இந்த செப்பரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ இந்த 2 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது சோ into sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 then equal to இங்க வரும்போது ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னாக்க 2 sin theta cos theta அப்படின்றத நம்ம ரைட் பண்ணலாம். அந்த 2 இல்லாதனால ஒரு 2 நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். சோ அப்ப into 1/2 into 2 sin pi by 48 into cos pi by 48 cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 then இப்போ இத கேன்சல் பண்ணோம்னா 8 அப்படின்றது நமக்கு சரி 16 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ அப்போ 16 root 3 into இந்த இதுக்கு வரும்போது sin 2 theta அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அப்போ sin 2 into தீட்டாவினுடைய வேல்யூ pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 cos pi by 6. சோ இப்போ இத கேன்சல் பண்ணோம்னா 24 அப்படின்றது கிடைச்சிரும். சோ அதே மாதிரி இது ரெண்டையும் எகைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது 16 root 3 into 1/2 into 2 sin pi by 24 into cos pi by 24 cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 so இப்போ இத கேன்சல் பண்ணும்போது 8 அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ 8 root 3 இதுக்கு வரும்போது 2 sin 2 into pi by 12 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். 2 into sin pi by 12 into cos pi by 12 into cos pi by 6. so இப்போ இத கேன்சல் பண்ணோம் சரி இந்த இடத்துல 24 ஏன்னா இங்க வேல்யூ 24 அப்ப இத கேன்சல் பண்ணோம்னா 12 அப்படின்றது வந்துரும். சோ again இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது so 8 root 3 into 1/2 into 2 sin pi by 12 into cos pi by 12 into
cos pi by 6 cos pi by 6 so equal to இப்போ இத கேன்சல் பண்ணோம்னா 4 அப்போ 4 root 3 into sin 2 pi by 6 pi by 12 into cos pi by 12 cos pi by 12 அப்படின்றது கிடைச்சிரும். So again இப்போ இத வந்து நம்ம இந்த ஃபார்முலா இத கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னாக்க 6 அப்படின்றது கிடைச்சிரும். So again இதுக்கு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணோம் அப்படினோம்னா so equal to 4 root 3 into 4 root 3 into 1 by 2 into 2 sin pi by 6 into cos pi by 6 cos pi by 6 so equal to இத இப்ப கேன்சல் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1 2 அப்போ 2 root 3 into sin 2 pi by 6 so இப்போ இத கேன்சல் பண்ணோம்னா 3 ன்றது வந்துரும் so 2 root 3 sin pi by 3 sin pi by 3 so sin pi by 3 நாக்க sin 60 degree sin 60 degree की value 2 root 3 into root 3 by 2 so இந்த 2 க்கு 2 cancel ஆயிரும் root 3 into root 3 is 3 hence proved